15 ஆகஸ்ட் 2026 இன்று அன்னை கன்னி மரியாயின் விண்ணேற்பு பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். இன்றும் நம்முடைய நாட்டினுடைய சுதந்திர தினத்தை நாம் கொண்டாடுகின்றோம். இன்றைய நற்செய்தி வாசகம் லுக்கா எழுதிய தூய நற்செய்தி வாசகம். ஆண்டவரை மாட்சி உமக்கும். அதிகாரம் 1 இறை வசனங்கள் 39 இருந்து 56 முடிய. அந்நாட்களில் மரியா புறப்பட்டு யூதேயா மலைநாட்டிலுள்ள ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத் கேட்டபொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத் தூய ஆவியினால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்பொழுது உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உன் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றது. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேறு வகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார்: ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேறு வகை கொள்கிறது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும் பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவர் கஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோல் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தின் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணை நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறும் கையராய் அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடி அவர் ஆபிரகாமையும் அவர் தம் வழி மரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகி இஸ்ரேலுக்கு துணையாக இருந்து வருகிறார். மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே மக்கு புகழ். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளை, இன்றைய நாளில் தாயாம் திரு அவையோடும் நம்முடைய நாட்டு சுதந்திரத்தோடு கொண்டாடுகின்ற ஒரு நாளை வரவேற்கின்றோம். அன்னை மரியாளின் விண்ணேற்பு பெருவிழாவையும் நம்முடைய இந்திய நாட்டினுடைய சுதந்திர தினத்தையும் கொண்டாடுகின்றோம். ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி நம்முடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் இரட்டிப்பு மகிழ்ச்சியாக பொங்குகின்ற ஒரு உன்னதமான ஒரு நாள். ஒருபுறம் பாரத தாயின் அடிமை தலைகளை அறுத்து சுதந்திர காற்றை சுவாசித்து நம்முடைய இந்திய திருநாட்டின் சுதந்திர தினத்தை நாம் பெருமிதத்தோடு கொண்டாடுகின்றோம். மறுபுறம் மன்னக வாழ்வை முடித்து விண்ணக அரசியாக முடிசூட்டப்பட்ட நம் விண்ணக தாயின் விண்ணேற்பு பெருவிழாவை கத்தோலிக்க திரு அவையோடு இணைந்து கொண்டாடுகின்றோம். இன்று நாம் கொண்டாடுகின்ற இந்த 2 விழாக்களுமே வெவ்வேறு தலங்களை சேர்ந்தவை. இருந்தாலும் இவை இரண்டுமே ஒரே புள்ளியில் இணைக்கின்றன. அதுதான் விடுதலை. இந்திய சுதந்திர தினம் நமக்கு அரசியல் மற்றும் சமூக விடுதலையை நினைவூட்டினால், அன்னை மரியாளின் விண்ணேற்பு நம்மை பாவத்தில் இருந்தும் மரணத்தில் இருந்தும் ஆன்மீக விடுதலையை பறைசாற்றுகிறது. மண்ணின் விடுதலைக்காக தங்களை அர்ப்பணித்த தியாகிகளையும் விண்ணின் மாட்சிக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்த அன்னை மரியாளையும் எண்ணி இன்றைய நாளை நாம் ஜெபிக்க வேண்டும். அன்னை மரியாளுடைய விண்ணேற்பு கத்தோலிக்க திரு அவையின் மிக முக்கியமான விசுவாச கோட்பாடாகும். டாக்மா என்று குறிப்பிடுவார்கள். 1950ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 1ஆம் தேதி திருத்தந்தை 12ஆம் பத்திநாதர் இதனை அதிகாரபூர்வமாக பிரகடனம் செய்கிறார். இயேசு கிறிஸ்து சொந்த வல்லமையினால் விண்ணகத்திற்கு ஏறி சென்றார். அது ஆண்டருடைய விண்ணேற்பு என்று குறிப்பிடுவார்கள். ஆங்கிலத்தில் அசென்ஷன். ஆனால் அன்னை மரியாள் கடவுளுடைய வல்லமையினாலும் கிருபையினாலும் விண்ணகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். அதை அன்னை மரியாள் விண்ணேற்பு, ஆங்கிலத்தில் அசம்ஷன் என்று குறிப்பிடுவார்கள். பாவமே இல்லாத மாசற்ற கன்னியாக வாழ்ந்த அன்னை மரியாளுடைய உடல் மரணத்திற்கு பின் மண்ணோடு மண்ணாக மடிந்து அழுகி போவதை இயேசு இறைவன் விரும்பவில்லை. ஏனெனில் அந்த உடலில்தான் பிரபஞ்சத்தை உருவாக்கிய இறைமகன் இயேசு 9 மாதங்கள் குடியிருந்தார். எனவே அவரது ஆன்மாவும் உடலும் ஒன்றாக விண்ணக மாட்சிக்கு உயர்த்தப்பட்டது. அன்னை மரியாளுடைய விண்ணேற்பு நமக்கு ஒரு மாபெரும் நம்பிக்கையை தருகிறது.
நாமும் ஒரு நாள் இந்த மண் உலக வாழ்வை முடிக்கும் பொழுது நம் உடலும் ஆன்மாவும் இறைவன் மாட்சியில் பங்கு பெறும் என்ற ஒரு நிலையான வாழ்வினுடைய வாக்குறுதியை இந்த நாள் நமக்கு உறுதிப்படுத்துகிறது. இன்றைய நற்செய்தி வாசகத்தில் அன்னை மரியாள் தம் உறவினரான எலிசபெத்தை சந்திக்க மலை நாட்டிலுள்ள ஒரு ஊருக்கு விரைந்து செல்கிறார் என்பதை வாசிக்க கேட்டோம். இந்த நற்செய்தி பகுதி 3 ஆன்மீக உண்மைகள் நமக்கு விளக்குகிறது. மரியாள் தான் கர்ப்பமாக இருக்கிறார். தனக்கு ஓய்வு தேவை என்று சுயநலமாக சிந்திக்கவில்லை. முதிர்ந்த வயதில் கருவுற்றிருக்கும் தன்னுடைய உறவினருக்கு உதவி தேவை என்பதை அறிந்து தெரிந்து உடனடியாக புறப்பட்டு செல்கிறார். மரியாளின் இதயம் எப்பொழுது பிறருக்கு உதவுகின்ற ஒரு தாராள இதயமாக இருக்கிறது. மரியாளுடைய வாழ்த்தொலியை கேட்டவுடன் எலிசபெத்துடைய வயிற்றில் இருந்த குழந்தை, அதாவது திருமுழுக்கு யோவான், மகிழ்ச்சியால் துள்ளுகிறார். எலிசபெத் தூய ஆவியால் நிரப்பப்படுகிறார். பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவை என்று மரியாளை போற்றுகிறார். மரியாள் எங்கு சென்றாலும் அங்கு இயேசுவும் தூய ஆவியும் மகிழ்வுடன் கொண்டு சேர்க்கிறார். அதன் மூலமாக அவர் பாடுகின்ற புரட்சி பாடலை இன்றைய நற்செய்தியில் 2வது பக்கத்தில் நாம் பார்க்கின்றோம். அது ஒரு புரட்சிகரமான வெறும் பக்தி பாடல் இல்லாமல் அதையும் தாண்டி ஒரு விடுதலை பாடலாக மாறுகிறது. அவர் தம் வலிமை தோளினால் காட்டின உள்ளத்தில் செருக்குள் இருப்பவரை சிதறடிக்கிறார். வலியோரை அரியன் என்று தூக்கி எறிகிறார். தாழ்நில் இருப்பவரை உயர்த்துகிறார். பசித்தோரை நிரப்புகிறார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார். மரியாள் ஏழைகள் மற்றும் ஒடுக்கப்பட்டுடைய பக்கம் நிற்கின்ற ஒரு விசுவாச கடவுளை இந்த உலகிற்கு இந்த பாடலின் மூலமாக வெளிப்படுத்துகிறார். அவர் ஒரு இறைவாக்கினரை போன்றுதான் இந்த பாடலில் நம்மளுக்கு தென்படுகின்றார். இன்று நாம் பெற்றுள்ள இந்த சுதந்திரத்திற்கும் அன்னை மரியாளுடைய விண்ணப்பிற்கும் இடையேயான ஆழமான தொடர்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகஸ்ட் மாதம் 1947 15க்கு முன் நம்முடைய பாரத தேசம் ஆங்கிலேயருடைய ஆட்சியில் அடிமைப்பட்டு கிடந்தது. மகாத்மா காந்தி, நேதாஜி, பகத்சிங் போன்ற பல்லாயிரக்கணக்கான தியாகிகள் தியாகத்தால் நமக்கு அரசியல் சுதந்திரம் கிடைத்தது. அதே போலதான் மனித குலம் சாத்தான் மற்றும் மரணம் என்ற அடிமைத்தனத்தில் சிக்கி இருந்த பொழுது இயேசுடைய சிலுவை தியாகத்தின் வழியாக நமது ஆன்மீக விடுதலை கிடைத்தது. அந்த விடுதலுடைய முதல் கனிதான் அன்னை மரியாளுடைய விண்ணேற்பு. அன்னை மரியாளுடைய புகழ் பாடல் ஒடுக்கப்பட்டவருடைய விடுதலையை பற்றி பேசுகிறது. நம் இந்திய திருநாட்டில் இன்று பெண்கள், ஏழைகள், தலித் பிள்ளைகள் மற்றும் விளிம்பு நிலை மனிதர்கள் முழுமையான சுதந்திரத்தை அனுபவிக்காமல் இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகள் இருக்கிறார்கள். அன்னை மரியாள் தாழ்நிலையில் இருந்த தன்னை இறைவன் உயர்த்தியதாக பாடுகிறார். எனவே உண்மையான சுதந்திரம் என்பது சமூகத்தில் கடைசியாக இருக்கின்ற மனிதனும் கண்ணியத்தோடு சுய மரியாதையோடு வாழ்வதுதான் லட்சியமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் விடுதலை. இந்த இரண்டு விழா நாட்கள் நம்முடைய அன்றாட வாழ்வில் முக்கிய மாற்றங்களை கொண்டு வருகின்றது. பிறரை வாழ வைக்கின்ற ஒரு சுதந்திரம். சுதந்திரம் நான் நினைத்ததை செய்வது அல்லாமல் கடவுள் விரும்பும் நன்மைகளை செய்கின்ற ஒரு அதிகாரம் என்பதை நாம் உணர்க்க வேண்டும். அன்னை மரியாள் தூதருடைய அறிவிப்பை கேட்டவுடன் தனக்கு கிடைத்தது இறைத்தாயுடைய பெருமையை எண்ணி பெருமைப்படாமல் அதை ஒரு சேவையாக மாற்றினார். அதற்காகத்தான் மற்றொரு இடத்திற்கு சென்று அவர் பணி புரிகின்றார். நாமும் இந்த சுதந்திரமாக வாழ்கின்றோம். நம்முடைய சுதந்திரத்தை பிறர் பழி வாங்கவும் சுயநலமாக வாழவோ பயன்படுத்தக்கூடாது. நம்மை சுற்றி வறுமையிலும் நோயிலும் தனிமையிலும் வாடுகின்ற மனிதர்களுக்கு உதவி செய்ய அன்னை மரியாளை போல இன்று நாம் விரைந்து செல்ல வேண்டும். நாம் வெளிப்படையாக ஆங்கிலேயரிடமிருந்து விடுதலை பெற்றிருக்கின்றோம். ஆனால் இன்று நம்முடைய நாட்டில் லஞ்சம், ஊழல், ஜாதி வெறி, மதவாதம் மற்றும் போதை பழக்கங்களுக்கு இன்னும் அடிமையாகத்தான் இருக்கின்றோம். ஒரு பறவை கூட்டிலிருந்து வெளியே வந்தாலும் அதன் கால்களில் கயிறு கட்டப்பட்டு இருந்தால் அதனால் சுதந்திரமாக பறக்க முடியாது. நாமும் நம்முடைய கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக நம் ஆலயத்திற்கும் ஒவ்வொரு ஜபத்திற்கும் பங்கேற்றாலும் நம்முடைய இதயத்தில் ஜாதி பாகுபாடு, பேராசை, பொறாமை போன்ற கயிர்களால் கட்டப்பட்டிருந்தால் நாம் இன்னும் சுதந்திரம் பெறவில்லை என்றுதான் அர்த்தம். அன்னை மரியாளை போல பாவமற்ற தூய்மையான ஒரு வாழ்வை நாம் வாழ முயற்சிக்க வேண்டும். இன்றைய நாளில் நம்மை விண்ணோக்கியும் பார்க்க வைக்கிறது, மண்ணோக்கியும் பார்க்க வைக்கிறது. விண்ணோக்கி பார்க்கின்ற பொழுது அன்னை மரியாளுடைய விண்ணக ஆட்சியில் நமக்காக பரிந்து பேசுகின்ற தாயாக தெரிகிறார். மண்ணோக்கி பார்க்கின்ற பொழுது நம்முடைய பாரத தேசம் அமைதியும் சமத்துவம் கொண்ட நாடாக மாற வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது என்பதை நினைவூட்டுகிறது.
இறைவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க என்ற வார்த்தைக்கு இணங்க நம்முடைய ஆன்மீக வாழ்வையும் சமூக பொறுப்பையும் நாம் பிரிக்கக்கூடாது. நல்ல ஒரு கத்தோலிக்கராக வாழ வேண்டும் என்றால் நம் நாட்டுக்கு செய்கின்ற மிக சிறந்த தேசபக்தி இதுவாகத்தான் இருக்க வேண்டும். பொறுப்புடன் இருக்க வேண்டும். விடுதலைக்காக போராட வேண்டும். நாட்டுக்கு நாம் செய்கின்ற அனைத்து நற்செயல்களால் நம் நாட்டை ஒரு அமைதியான பாதைக்கு, விடுதலை பாதைக்கு கொண்டு செல்ல வேண்டும். அன்னை மரியனுடைய விண்ணேற்பு நாம் காட்டுகின்ற விண்ணக பாதை விசுவாச பாதையாக நாட்டை நாம் பயணிக்க வேண்டும். நம்முடைய நாட்டினுடைய முன்னேற்றத்திற்காக உழைக்க வேண்டும். அன்னை மரியனுடைய பரிந்துரையால் நமது குடும்பங்களும் நம்முடைய இந்திய திருநாடும் எல்லா வளமும் நலமும் பெற்று உண்மையான அமைதியோடும் சுதந்திரத்தோடும் வாழ இறைவனிடத்தில் இன்றைய நாளில் செவிப்போம். அனைவருக்கும் இனிய சுதந்திர தின மற்றும் அன்னை மரியனுடைய விண்ணேற்பு பெருவிழா நல்வாழ்த்துக்கள். ஆமீன். அடுவமாக என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, இன்றைய புதிய நாளுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். மாபெரும் விடுதலை திருநாளாக இன்று உமது திரு முன்னிலை நன்றியோடு கூடி வந்துள்ளோம். எங்களுடைய நாட்டிற்கு நீ தந்திருக்கின்ற சுதந்திரத்திற்காகவும் எங்கள் விண்ணகத்தாய் அன்னை மரியாளுக்கு நீ அருளிய விண்ணேற்புடைய மாட்சிக்காக உமக்கு புகழ் பாடுகின்றோம். விண்ணையும் மண்ணையும் இணைக்கின்ற இந்த உன்னத நாளில் உமது ஆசிரியர் எங்கள் மீது, எங்கள் குடும்பத்தின் மீது, எங்கள் நாட்டின் மீது பொழிந்துள்ள உம்மை மன்றாடுகின்றோம். விண்ணக அரசரே இறைவா, உமது திருவத்திற்கு முற்றிலும் கீழ்ப்படிந்து வாழ்ந்த அன்னை மரியாளை உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணக மாட்சிக்கு உயர்த்தினரே. விண்ணேற்பு அடைந்த எங்கள் அன்னை மரியாளுடைய முன் மாதிரியை பின்பற்றி நாங்கள் மண்ணுலக பேராசைகளை மட்டும் மூழ்கி விடாமல் விண்ணக வாழ்க்கை நோக்கிய விசுவாச பயணத்தை மேற்கொள்ள எங்களுக்கு அருளை தாரும். அன்னை மரியாளை எலிசபெத் அம்மாக்கு உதவி விரைந்து சென்றதை போன்று நாங்களும் சுயநல கூண்டுகளிலிருந்து விடுபட்டு எங்களை சுற்றியுள்ள ஏழைகளுக்கும் தேவையுள்ளவர்களுக்கும் அன்பு பணி செய்திட தேவையான தாராள மனத்தை தாரும். வரலாற்றை வழிநடத்துகின்ற இறைவா, பல்லாயிரக்கணக்கான தியாகிகளுடைய இரத்தத்தாலும் தியாகத்தால் எங்களுடைய இந்திய திருநாட்டிற்கு நீர் அளித்த விடுதலைக்காக மக்கள் நன்றி கூறுகிறோம். எங்கள் தேசத்தை ஆளும் தலைவர்களுக்கு சுயநலமற்ற சிந்தனையையும் ஏழை எளிய மக்களுடைய வாழ்வை உயர்த்துகின்ற உன்னத நோக்கத்தையும் தந்துள்ளோம். வறுமை, ஊழல், நஞ்சம், மதவாதம், ஜாதி பாகுபாடு மற்றும் பெண்களுக்கு எதிரான ஏற்படுகின்ற வன்முறைகள் போன்ற அதிக சமூக அடிமைத்தனத்திலிருந்து எங்கள் நாட்டிற்கு முழுமையான விடுதலை தாரும். பன்முகத்தன்மை கொண்டு எங்களுடைய பாரத தேசத்தில் வாழ அனைத்து மக்களிடையே மத நல்லிணக்கமும் சகோதரத்துவமும் சமத்துவமும் என்று நினைத்திருக்க செய்திடலாம். ஆதரவில் ஒற்றே இறைவா, இன்றைய புதிய நாளில் நாங்கள் செய்கின்ற அனைத்து பணிகளையும் எடுக்கின்ற முயற்சிகளையும் கரத்தில் ஒப்படைக்கின்றோம். எங்களுடைய உழைப்பை ஆசீர்வதித்து எங்களுக்கு தேவையான அன்றாட உணவையும் உடல் நலத்தையும் தந்திரலாம். மரியனுடைய வாழ்த்தொலியை கேட்டு எலிசபெத் அம்மா குடும்பத்தை தூய ஆவியரால் நிரம்பியதைப் போல இன்று எங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் உடைய தெய்வீக அமைதியையும் தூய ஆவியும் மகிழ்ச்சியும் குடிக்கொள்ள செய்திடலாம். எங்கள் பேரன்பு மிக்க கடவுளை, சுதந்திரத்தினுடைய வழியாக நீர் எங்கள் தந்த அனைத்து உரிமைகளை பிறரை வாழ வைக்கின்ற நற்காரியங்களுக்கு மட்டுமே பயன்படுத்தி எங்களுக்கு கற்றுத்தாரும். விண்ணக அரசியாக முடிசூடப்பட்ட எங்கள் அன்னை மரியனுடைய வல்லமையுள்ள பரிந்துரையால் எங்கள் குடும்பங்களும் எங்களுடைய இந்திய திருநாடும் எல்லா வளமும் நலமும் பெற்று உண்மையான விடுதலையோடு வாழ அருள் புரியும். இந்த அனைத்து மன்றாட்டுக்களையும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே பார்த்து ஜெபிக்கின்றோம். ஆமீன். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியர் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.